ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நடராஜர் அல்லது நடராசர் என்பவர் சைவர்களின் கடவுள்களான மும்மூர்த்திகளில் ஒருவரும் அவர்களின் முதன்மை கடவுளுமாகிய சிவனின் இன்னொரு தோற்றம் ஆவார். இவரது திருக்கோலம் கூத்தன் என்றும் அழைக்கப்படுகிறது. நடனக்கலை நூல்களிலே எடுத்து ஆளப்பட்டுள்ள நடனத்தின் 108 வகை கரணங்களிலும் வல்லவனாக கூறப்படுகிறது. எனினும் இவற்றுள் 9 கரணங்களில் மட்டுமே சிவனின் நடன தோற்றங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பரவலாக காணப்படும் நடராஜரின் தோற்றம் ஒற்றைக்காலை தூக்கி நின்று ஆடும் நிலை ஆகும். மற்றும் 10ஆம் நூற்றாண்டின் சோழர் காலத்தில் வெண்கல நடராஜர் சிலை லாஸ் ஏஞ்சல்ஸ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நடனத்திற்கு அதிபதி நடராஜர் என்ற பெயரும் உண்டு. வேறு பெயர்கள் நடராஜருக்கு கூத்தன், சபேசன், அம்பலவாணன், கனக சபைநாதன், திருச்சபைநாதன், ஸ்ரீசபா என்றும் வேறு பெயர்களும் நடராஜருக்கு இருக்கின்றன. சிவன் என்றும் அனைவரும் அழைக்கப்படுகிறார். நூல்கள் மற்றும் பல நூல்களில் இந்த நடராஜர் பற்றி நாம் பார்க்கலாம். மற்றும் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் நடராஜர் ஆனந்த மூர்த்தி என்றும் அறியப்பெறுகிறார். ஆனந்த நடனம் ஆடும் இந்த சிவன் என்பதால் ஆனந்த மூர்த்தி என்றும் மக்களால் அழைக்கப்படுகிறார். மற்றும் சைவ ஆகமங்களிலும் சிற்ப நூல்களிலும் பல்வேறு சைவ நூல்களிலும் நடராஜர் தோற்றத்தின் விவரங்கள் தரப்பட்டுள்ளன. கோவில் கட்டிட சிற்பங்களிலும் வணக்கத்துக்குரிய சிலைகளாகவும் காணப்படும் உருவங்களும் நடராஜர் தோற்றத்தை விளக்குகின்றன. ஊன்றியிருக்கும் கால் குப்புற விழுந்து கிடக்கும் மயலகன் என்ற அசுரனின் முதுகின் மீது ஊன்றப்பட்டுள்ளது. இடது கால் உடம்புக்கு குறுக்காக தூக்கப்பட்ட நிலையில் உள்ளது. 4 கைகளை கொண்டுள்ள நடராஜர் தோற்றத்தின் வலப்புற மேற்கையில் உடுக்கை எனப்படும் இசைக்கருவியும் இடப்புற மேற்கையில் தீஜ்வாலையும் ஏந்தி இருக்க, வலப்புற கீழ்கை அடைக்கலம் தரும் நிலையில் அபயஹஸ்தம் அடைக்கலம் தரும் நிலையில் உள்ளது. இடது கீழ்கை தும்பிக்கை நிலை கஜஹஸ்தம் எனப்படும் ஒரு நிலையில் விரல்கள் தூக்கிய காலை சுட்டியபடி அமைந்துள்ளது. மேலும் மயிலிறகு போல் வடிவமைக்கப்பட்ட தலை அணி ஒன்றும் பாம்பும் இத்தோற்றத்தின் தலையில் சூடப்பட்டுள்ளது. இவற்றுடன் கங்கையும் பிறையில் சடையில் காணப்படுகின்றன. முடிக்கப்படாத சடையின் பகுதியில் தலைக்கு இருபுறமும் கிடைநிலையில் பறந்தபடி உள்ளன. இடையில் அணிந்துள்ள ஆடையின் பகுதிகளும் காற்றில் பறக்கும் நிலையில் காணப்படுகின்றன. இது நடராஜரின் தோற்றத்தை பற்றி நாம் பார்த்தோம். இந்த சிதம்பரத்தின் நடராஜர் கோவிலுக்கு நாம் சென்று வணங்கி அந்த சிதம்பரத்தின் நடராஜ பெருமாளின் ஆசிகளையும் அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வோம். தேங்க்யூ. நன்றி.